என்ன சின்ன பொண்ணு, மணி 10 ஆகுது, இப்பதான் பெருக்கிட்டு இருக்க? ஆ ஆமாக்கா, இவ்வளோ நேரம் ஒரே வேலைக்கா. இப்பதான் சோறு வச்சு முடிச்சேன். அதான் இனி இவ்வளோ இடத்தையும் பெருக்கிடலானே பெருக்கிட்டு இருக்கேக்கா. அது சரி சின்ன பொண்ணு, இந்த பக்கம் எல்லாம் குப்பையா இருக்கு, அந்த பக்கம் மட்டும் பெருக்கிட்டு இருக்க ஏன்? அது ஒரு கதைக்கா. ஏக்கா, அப்புறம் என்ன வேலைலாம் முடிச்சுட்டு ரெண்டு ரவுண்ட்ஸா போறிய? நாங்க ஒரு இடம் போகலம்மா, மாட்டுக்கு கொஞ்சம் புண்ணாக்கு தான் வாங்க போறோம். நீங்க வாங்க போறிய? ராணியக்காவே எதுக்கு கூட்டு போறிய? வீட்டுல சும்மாயே இருக்க ஒரு மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு, அதெல்லாம் நான் தான் வரேன்னு சொல்லிட்டு போறேன். எங்க மாமியார் எங்க வீட்டுக்குள்ளயா? ஆமாக்கா. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சின்ன பொண்ணு? ஒன்றும் இல்லைக்கா, எதுவும் இல்லை. சமையல்லாம் முடிச்சிட்டியம்மா? என்ன கறிக்கு? கறி ஒன்றும் வைக்கலக்கா, சோறு மட்டும் வச்சேன். கறி பக்கத்து வீட்டுல இருந்தா எடுக்கணும். பக்கத்து வீட்டுல இருந்தா? யாரு? வசந்திக வீட்டுல இருந்தா? அந்த பக்கத்து வீடு இல்லக்கா, எங்க வீட்டுக்குள்ள இப்ப சமையல் 2, சோறு 1ஓட குழம்பு மட்டும் 2ஆம். ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஆமாக்கா, அப்படிதான் இப்ப ரூல்ஸ் போட்டிருக்கவ. நான் வைக்கிற கறி கூட்டு ஒண்ணா நல்லா இல்லையா, அதனால சோறு மட்டும் ஒரே பானை சோறு, குழம்பு 2ஆம். நான் ஏன் குழம்பு 2 வைக்க போறேன்? நான் என் படி சோறு வச்சாச்சு, குழம்பு நீ பக்கத்து வீட்டுல தான் எடுப்பேன். பக்கத்து வீட்டுல யாரு? உன் மாமியாரியா சொல்லியா? ஆமாக்கா. ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம்? வாங்கக்கா. அப்புறம் என்னக்கா கேட்டிய? இந்த பக்கம் மட்டும் குப்பையா இருக்கு, அந்த பக்கம் குப்பை இல்லைன்னு. ஏன்னா எல்லாமே 2, அதனால வீடு வாசல் பெருக்கிறது 2 தான். நான் என் வீட்டு சைடெல்லாம் பெருக்கியாச்சு, அவங்க வீட்டு சைடு அவங்களே பெருக்கட்டு. யாமன சின்ன பொண்ணு, நான் பாரு உன் மாமியார் கோவத்துல போய் வெட்டுக்கிஞ்சிட்டு கதவை பூட்டியாச்சு. இவ்வளோத்தையும் பெருக்கி போட்டு பெருக்கிடுவேன்க்கா. சும்மா என் மாமியார்கிட்ட அப்படி சொன்னா தானே எனக்கு ஹாப்பியா இருக்கு. பெருக்கிடுவேன்க்கா. என்ன சின்ன பொண்ணு, இதுல எல்லாம் விளையாட்டு? போ, ஏதாவது குழம்பு ஏதாவது வை போ. காலையிலே சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. வைக்கிறேக்கா. சின்ன பொண்ணு. அக்கா வசந்தி அக்கா, வாங்கக்கா. என்னன்னா ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்ல, என்னாச்சு ஏதாச்சும் கேட்கலான்னு பார்த்தா அவ்வளோ பிஸியா மேடம்? பிஸி எல்லாம் இல்லக்கா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. 2 நாளா வீட்டுக்கு வரல பத்தியெல்லாம் எல்லா துணியும் அப்படியே குவிஞ்சு கிடந்துச்சு. அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்து போடுறதுக்கு லேட் ஆயிட்டுக்கா. சொல்லுங்க. இல்ல உமா அவ வீட்டுல காணல, ஏதாவது போன் ஏதாவது பண்ணாலா எப்படி? இல்லையேக்கா. இல்லையா? ஏக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுமாக்கா? இல்லையா வசந்தி, நானும் காலையில தானே உமாவும் பார்க்கவே இல்ல. வீட்டுல இல்லையா? கதவு பூட்டி கிடக்கு. ஆமாக்கா, கதவு பூட்டி கிடக்கு. எங்கேயும் போனா சொல்லாம போக மாட்டா, எங்க போனான்னு தெரியலையே. ஏக்கா, ஒருவேளை எதுவும் பிரச்சனை பண்ணிருப்பாரோ? செல்வாண்ணே மறுபடியும் கோவத்துல அம்மை கிட்டே தான் போயிட்டாளா என்னன்னு தெரியலையே. தெரியலையம்மா. வசந்தி அக்கா, போன் பண்ணி பாருங்கக்கா. காலையில இருந்தே போன் பண்ணியம்னா போனை எடுக்கா இல்ல, அதனாலதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு போல நீங்க வந்தேன். உங்களுக்கு அப்ப தெரியாத அவ எங்க போனானே? தெரியாதேக்கா, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அவ ஒரு கோவத்துல அம்மை வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பா. சாயங்காலம் வருவா, பிள்ளை விளையாடுல இருந்து எடுக்கணும்ல, வருவா. பதறாதீங்க. இல்லக்கா, எங்க போறாலும் சொல்லிட்டு தாக்கா உமா போவா. ஆளே காணலையே, என்னன்னு தெரியலக்கா. ஏக்கா, அதுக்கு போய் தேடி பாப்போமாக்கா. எங்க சின்ன பொண்ணு போய் தேடுறது? ஃபோன் பண்ணி பாப்போம், சரியா? வசந்தி அக்கா, முதல்ல உங்க குழந்தைனாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்களாம். உமா வீட்டுல இல்ல, எங்க போனான்னு தெரியுமான்னு கேட்டு பாருங்கக்கா. அவன் இப்ப வேலையில இல்லையா இருப்பான்? வேலை முக்கியமா உமா முக்கியமா? முதல்ல கேளுங்கக்கா. என்ன கேக்கேன் சின்ன பொண்ணு. என்னக்கா இது சோதனையா இருக்கு? ஒரு பிரச்சனை முடிஞ்சின்னு அப்பாடான்னு நிம்மதி மூச்சு விடலான்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை வந்து நிக்குது பாருங்க. எங்க போயிருப்பா உமான்னு தெரியலையே. எனக்கு ஒரு மாதிரிதாம்மா இருக்கு. கடவுளே கடவுளே, எல்லாம் ஒரு செடியால வந்த பிரச்சனையை பாரு. என்ன மைனியோ இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? என்ன? அது இல்ல செல்வா, உமா ஏதாவது அங்க வந்தாளா உன்னை பாக்கணும்னு ஏதாவது? என்ன மைனியோ, அவ ஏன் இந்த நேரத்துல இங்க வர போறா? ஒன்னும் வரல. ஏன்? இல்ல செல்வா, வீட்டுல உமாவை எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், உமாவை எங்கேயுமே காணல. அதான் ஏதாவது தெரியுமா என்னன்னு உன்ட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். என்ன மைனியோ சொல்றிய? உமாவை வீட்டுல எங்கேயும் காணலையா? மைனியோ நல்லா தேடி பாருங்களா. தேடி பார்க்க அவ என்ன தொலைஞ்சு போன தங்கமா? பெரிய உருவம் தானே செல்வா, இருந்தா அவ சவுண்டு தர போறா. நானும் ஃபோன் பண்ணியும் பார்த்தேன், எடுக்கவும் மாட்டேங்கிறா. ஃபுல் ரிங்கு போய் கட் ஆகுது பார்த்துக்க. ஓ அப்படியா மைனியோ, என்ன பண்ணான்னு தெரியலையே. ஒருவேளை அவ அம்மைக்கு வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளா என்னன்னு தெரியலையே செல்வா. அங்க போனா சொல்லிட்டு தாக்கா போவா.
ஒருவேளை ரெண்டு பேரும் கோவத்துல சண்டை போட்டதுல எதுவும் சொல்லாம போயிட்டாளா என்னன்னு தெரியல செல்வா. அது தெரியல மைனியோ. இப்போ என்ன பண்ணா? என்ன பண்ண நீ என்கிட்ட கேட்டா நீயும் ஃபோன் பண்ணி பாரு, நான் இங்க தேடி வைக்கேன். சரி சரி மைனியோ, சரி பார்க்குறேன். எங்கே போயிருப்பா உமா? என்ன ஒருவேளை முன்னாடி மாதிரி சண்டை போட்டு அவைய அம்மா கேட்டு போயிட்டானா? அங்கே போய் காலில் உழுது கதறிலையே கூட்டிகிட்டு வரணும். ஷோ கடவுளே, இப்போ என்ன பண்ணதுக்கு? இப்போ அவங்க அம்மைக்கு விட்டு ஃபோன் பண்ணால் ரொம்பவே தப்பாயிரும். சரி, கீதாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம். இந்த வாரம் சனிக்கிழமை தானக்கா குழு? ஆமா கீதா. லோன் எடுத்த பைசாயும் வைக்கணும், பார்க்கணும் இந்த வாரத்தில் எப்படியாவது வைக்கணும் பாரு. ஃபைன் வேற போடியா? ஆமாக்கா. என்னத்த சொல்லதுக்கு. ஆமாம், புஷ்பாக்கா வீட்டில் கண்ணல. புஷ்பா வந்து மீன் வாங்க கடைக்கு போகிறேன்னு சொன்னா, உன்கிட்ட சொல்லலையாக்கா? இல்லைக்கா, நான் பார்க்கல, ஏன்டே அவ சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன சேர மாட்டாளோன்னு நினச்சேன். ஒரு நாள் மட்டும் பிரிஞ்சிருந்துட்டு அப்புறம் மறுபடியும் போய் சேர்ந்துட்டாலும் பத்தியாக்கா. அது அப்படிதான் கீதா இருக்கா. எத்தனை நாளைக்கு இருப்பாவ? என்ன ஃபோன் வந்தோன்னா எழுப்பி திரும்பி நிக்கியா? ஹலோ, சொல்லு செல்வா. சும்மா இல்லை எழும்புனது. இவன் ஏன் இவளுக்கு ஃபோன் பண்ணியா? இல்லை கீதா, உமாவை வீட்டில் காணலையா? எங்கேயாவது பாத்தியா நீ? இல்லையே செல்வா, நான் பார்க்கலையே. ஏன் உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லாமல போனா? இல்லை கீதா, எங்கே போனாலும் சொல்லிட்டு தான் போவா. அதான் வீட்டில் இப்போ காணலன்ட்டு எங்கள் மைனி ஃபோன் பண்ணாவ. அதை நீ ஏதாவது பாத்தியான்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணேன். இல்ல செல்வா, நான் பார்க்கல. சப்போஸ் பார்த்தேன்னா உனக்கு கால் பண்றேன். சரி கீதா. ஓகே செல்வா. சரி கீதா, வைக்கிறேன். என்ன கீதா, என்னாச்சு? ஏக்கா, உமாவை காணலையா? எங்கேயோ போயிட்டா கேட்டலா சண்டை போட்டுட்டு. என்ன சொல்லிய கீதா? உமாவா? உமா அப்படி லேஸ்பட்ட காரியத்துல வீட்டுல இருந்து கிளம்பக்கூடிய ஆளு கிடையாது. அவ எப்படி போயிருப்பா? எப்படியோ போயிட்டாளாம். ஊர்ல எல்லாம் காணலன்னு தேடிக்கிட்டு இருக்காங்களாக்கா. உள்ளதாவா சொல்லியா? அட ஆமாக்கா, உண்மையாதான் சொல்லி. மத்தவ எங்கேயோ போயிட்டா கேட்டலா. இந்த விஷயத்த நம்மள இல்லாட்டி கேப்பு வாங்க. எங்க போனான்னு தெரியாம யார்கிட்ட போய் கேட்க கீதா? வாங்கக்கா, நம்மளே நடந்து போறோம், ஏதாவது நமக்கே யோசனை வரும். வாங்க. சரி, எதுவும் நீ சொல்லியா? வா பின்ன போலாம். எப்பா, எப்படியோ ஒரு வழியா ஒரு பக்கெட் நிறைய துணியை துவைச்சாச்சு. இனி அடுத்த பக்கெட்டையும் துவைக்க வேண்டியதுதான். நான் எந்த நேரமே வந்தேன், இன்னும் துவைச்சு முடியல. எப்பா எப்பா, எவ்வளோ துணி. இந்த பெட்ஷீட்டோட எல்லாம் துவைக்க முன்னாடி நான் ஒரு வழி ஆயிடுவேன். அம்மா, இவா என்ன இன்னைக்கு தனியா வந்திருக்கா? இல்லைன்னா ஒரு கும்பலா தான் வருவாளுவ. என்ன உமா, தனியா வந்தாக்குல இருக்கு, யாரையும் காணல? ஆமாக்கா, நிறைய துணி துவைச்ச வேண்டியது இருந்தா அதனால நான் வந்துட்டேன். அவையெல்லாம் மத்தியானத்து மேலதான் நீ குளிப்பாவ, நான் எப்படியே குளிச்சுட்டு போயிடலான்னு தான் வந்தேன். ஆமாடே, குளத்துக்கு வந்தா இந்த நேரம் தான் வரணும். ஒரு ஆள் இல்லை பாரு. வந்தோமா நீட்டா குளிச்சோமா போனோமான் இருக்கேன். தண்ணி பாரு பன்னீர் போல இருக்கு. ஆமா, காலையில வந்து குளிச்சு வரலான்னு பார்த்தா இந்த பையனும் எல்லாம் யாரு சாடி குளிச்சு எடுத்து தண்ணியை கலக்கி போட்டிருக்கானுவன். அதான் காலையில ஒரு டைம் வந்து பார்த்துட்டாங்க, அடுத்த ரெண்டாவது இப்ப வந்தேன். என்ன துணியெல்லாம் இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கியா? ஆனா நாடு உள்ள துணியை துவைச்சு போட கூடாதாவுமா? துவைச்சு போட்டியதான். இந்த பெட்ஷீட் எல்லாம் துவைச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதான் இதெல்லாம் துவைச்சு போடலான்னு எடுத்துட்டு வந்தேன். மிஷின்ல போட்டா எனக்கு பிடிச்ச மாட்டேங்குது, அதுக்கு தான். சரி உமா, ஆள் யாரும் இல்ல, சீக்கிரமா துவைச்சிட்டு எடுத்துட்டு போ. சரிக்கா. நீங்க என்ன இந்த பக்கம் வந்தாக்குல இருக்கு? இல்ல, சும்மாதான், சும்மா அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மீன் கடைக்கு போயிட்டு வந்து கீழே வலையிலேருந்து ஒரு மாங்காய் எடுக்கலான்னு வந்தேன். இவா இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? மாங்காய் எடுத்த மாதிரி தான். இவன் என்ன நம்ம கேட்டோட இந்த ஓட்டம் ஓடியா? கள்ளி வேற எதுக்கோ வந்தவா நம்மளை கண்டோன்னு ஓடிட்டா. வசந்தி அக்கா யாராவது வந்திருந்தா நேரமாவது போயிருக்கா. படபடா துவைச்சிட்டு போவோம். என்ன உமா, தனியா வந்தாக்குல இருக்கு? ஆமாண்ணே, துணி நிறைய துவைக்க வேண்டியதாதான் தனியா வந்தேன்.
நீங்க வேணா குளிங்க அண்ணே, நான் அப்புறமா வந்து துவைச்சுக்கிறேன். ஐயே பரவாயில்ல உமா, நான் அங்க போய் குளிக்கே, நீ துவைச்சிட்டு போவா சீக்கிரம். ஆ சரிண்ணே. எப்போ ஒரு கேங்க வருவாவ, என்ன சண்டை கிண்டை ஏதாவது போட்டிலாம் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணே. சரி உமா. ஷோ அப்பா, இவ்வளோ துணி அப்பா. என்ன ராணி, எல்லா இடத்துலயும் தான் பார்த்தாச்சு, உமாவை எங்கேயுமே காணலையே. அவ அப்படி எங்க தான் போயிருப்பா? ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறா. செல்வாவுக்கும் தெரியல, அவங்க அம்மா விட்டு போனாலான்னு இப்போ கன்ஃபார்மாக தெரியலையே. என்ன பண்ணதுக்கு? இந்த பிள்ளைகளால நமக்கு தாக்கா ஒரே டென்ஷனாக இருக்கு. போகிற வார இடத்தோட சொல்லிட்டு போனாலாவது நிம்மதியாக இருக்கா. பாருங்க, திடுதுப்புன்னு எங்கே போனானே தெரியல. வாச்சின பொண்ணு என்னாச்சு? அக்கா, நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேக்கா, எங்கேயுமே காணல. அட கடவுளே, ஏன் இவ இப்படி பண்ணியா? எங்க போனா எடுத்தாலும் தெரிய மாட்டேங்குதே. அம்மா வசந்தி எங்க? வசந்தி அக்காவும் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு வரந்தாக்கா போயிருக்கு, இப்ப வந்துருவ. வசந்தி அக்கா என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சாமா? இல்லக்கா, நானும் தெரிஞ்சவி எல்லார்ட்டையுமே கேட்டு பார்த்தாச்சு, யாருக்கும் தெரியல. இப்போ ஒருவேளை வீட்டுக்கு தான் போயிருப்பாள், அவங்க அம்மா வீட்டுக்கு. இல்லக்கா, அவ அம்மைய வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். என்ன சொன்னவ? அம்மா அங்கேயும் வரலையா? ஐயோ கடவுளே, என்னத்த சொல்லதுக்கு? எங்க போனான்னு தெரியலையே. ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ஆமா, செல்வா என்ன சொன்னா? அவனுக்கும் தெரியல, அவனும் எங்கடா எங்கடா போனான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கான். இப்ப என்ன பண்ணதுக்குமா? ஏக்கா, பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா இப்படி? சும்மா இருன, எடுத்த எடுப்பும் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லாத. போலீஸ்னு சொன்னாலே எனக்கு பதட்டமா இருக்கு சின்ன பொண்ணு. ஏன் போலீஸ்னா நீங்க ஏன் பதறிய? தப்பு பண்ணவனுக்கு தான் போலீஸை பார்த்தா பயமா இருக்கும், உங்களுக்கு என்ன பயம்? ஆமா, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாலும் சும்மா இருப்பியா? சும்மா இருந்துட்டு இருப்போ, எதையா சொல்லிக்கிட்டு இருக்காத. வந்துட்டா நான் இப்ப என்ன பண்ணதுக்கு? எனக்கு போலீஸ்னா பயம், அவ்வளவுதான். சரி அம்மா, உங்களுக்கு போலீஸ்னா பயம் ஒத்துக்கிடி, அதுக்கே இந்த குதிக்கிறிய? சும்மா இருப்போம் சின்ன பொண்ணு, வெந்துட்டு இருக்க இடத்துல மித்திரமா எண்ணெய் வாய் ஊத்திக்கிட்டு இருக்கா. சும்மா இருங்கம்மா, இப்ப விளையாடிய நேரமா இது. இப்போ உமா எங்க போனான்னு தெரியாம நமக்கே பதட்டமா இருக்கு. இக்க எனக்கும் பதட்டமா தான் இருக்கு, அதுக்காக. இதுல வேற கீதாவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி அவ ஒருத்தியே பேசிக்கிட்டு தெரியவா. அதை நினைச்சா அதை விட பதட்டமா இருக்கு. இப்ப இந்த எங்க போனாலும் ஒருவேளை கடையில ஏதாவது போயிருப்பாளா இருக்குமோ? அப்படியே கடைக்கு போயிருந்தாலும் நம்ம கண்ணில் படாமல போயிருப்பா. அப்படியே போயிருந்தா கூட மணி 1 மணி நேரம் ஆகுது இல்லையாம்மா, வந்திருக்கணும் இல்லையா? ஏ லட்சுமி, லட்சுமி மனுஷன் வேற. ஏன் ஓய்? எட்டி கதவெல்லாம் திறந்து கிடக்கு, பூட்டிட்டு போய் நின்று பேசம்மா, ஒரு நேரம் கதை தீராது. இந்த வாரேன் அப்பா. என்ன லட்சுமி அக்கா, அண்ணன் வாணி கூப்பிடாம மறைமுகமா சொல்லி திட்டுறாரு என்ன? போவியா? அப்போ கதவை திறந்து போட்டுதான் திட்டியாவ, என்ன கூப்பிடியாவலாம், வந்துட்டா. இல்ல, முன்னாடி எல்லாம் அண்ணன் தண்ணி அடிச்சிட்டு வந்து ஒரே ரண களமா தான் வீடு இருக்கான். இப்ப என்ன ரொம்ப திருந்திட்டாரு போல இருக்கு. ஆமா ஆமா, திருந்தி பல மாசம் ஆகுது. சரி, இப்ப என்ன பண்ணதுக்கு? அதான் வசந்தி, ஒண்ணுமே தெரியல, தேடாத இடம் இல்ல, எல்லா இடமும் தான் போய் பார்த்தாச்சு. இப்ப கீதாவுக்கு மட்டும் தெரிஞ்சா வித்தியாசமா சொல்லிக்கிட்டு தெரியவாளே. ஆல்ரெடி அவளுக்கு தெரிஞ்சிருக்காக்கா, மூஞ்சி ஒரு மாதிரி நக்கலா தான் வச்சிட்டு இருக்கா. அவ எப்படியே இருந்துட்டு போட்டு, நம்ம திரும்ப ஒரு டைம் செல்வாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். சரிக்கா. கீதாளுக்கு நக்கலை பாருங்கக்கா. என்ன போனவ அட்ரஸ் எல்லாம் கொடுக்காமலா போனா? அந்த மாதிரி ரொம்ப நக்கலா வந்து பேசிட்டு போறா. பார்த்தேன், நானும் பார்த்தேன். என்கிட்ட வந்து என்னக்கா உங்ககிட்ட சொல்லாமல கொள்ளாமல உமா போயிருக்கா அந்த மாதிரி கேட்டா. நான் அந்த சொன்னேன், இல்லையே அவ சொல்லிட்டு தான் போனா, இப்ப வந்துருவா அப்படின்னு சொன்னேன். பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனை, இவ்வளவு எப்படிதான் மனமனானே மனக்குனே தெரியலக்கா. எம்மா, எப்போ அவ வீட்டு காதை நம்ம வீட்டு ஜன்னலோட தான் வச்சிட்டு இருப்பாளோ போல, உடனே வந்துட்டாளே. அவளுக்கும் கீதாவுக்கும் எப்பவும் ஆவாது. இப்ப உமாவை காணாத்தானே கீதாவுக்கு கொழுப்ப பத்தியா ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கா. ஏ அம்மா, ஒரு நேரம் கதை தீராது. இப்ப ஏன் போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைகிட்ட இருந்தா நின்று பேசிட்டு இருக்கும்போது இங்க வான்னு கூப்பிட்டு இருந்திய, அதுக்கே சின்ன பொண்ணு கிண்டல் பண்ணிச்சிருச்சா. இப்ப நாங்க பேசுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு? இம்மா நீ பியாசு அம்மா, எவ்வளவு நேரம் வேணாலும் பியாசு. காலையில கலத்தி போட்ட சட்டையில அப்படியே அழுக்கு இருக்குட்டி, அது தோச்சு போட்டு நின்று பியாசலாம் இல்லையா?
ம் ஏன் இப்பதானே குளத்துக்கு குளிச்ச போனிய போய் துவைச்சிட்டு வந்துட வேண்டியதானே. எல்லாம் நான் தான் செய்யறேன்னு சொன்னா எப்படி? அவரோட வேலையை அவரோட செய்தா போதும், நல்லாதான் இருக்கும். வந்துட்டாவ ஏன் கொண்டு அந்த ரூல்ஸ் தெரியலம்மா. வீட்டுல இருக்க பொண்ணு தான் எல்லாம் செய்யணும் நீ வந்துட்டாவ. ஏ அம்மா என்ன கத்துக்கிறாமா. ம் ஒரு சட்டை தோச்ச சொன்னதுக்கு இந்த நிலை நிக்கியா. போய் குளத்துல பாரு உமாவை, எவ்வளவு துணி பக்கெட் வச்சு துவைச்சிட்டு இருக்கா. எது உமா குளத்துல இருக்காளா? ஆமா இப்பதானே குளிச்ச போனேன், பார்த்துட்டு தான் வரேன். நிறைய துணி வச்சு துவைச்சிட்டு இருக்கா. அவளும் உங்க கூட தானே தெரியா. பாரு வீட்டு வேலை என்ன அழகா செய்யா நீ. என்ன உமாவை காணலன்னா எல்லாரும் தேடிட்டு இருந்தோம், குளத்திலே இருக்கா? ஆமாக்கா இப்பதான் பாத்துருந்தேன். என்னது இது புதுசா கேக்குற மாதிரி கேக்குறிய? துணி துவைச்சிட்டு இருக்கா. அக்கா எல்லா இடத்துலயும் தேட நம்ம குளத்தை விட்டுட்டோம் பாருங்க, குளத்துல இருக்காளா? அம்மா இப்பதாம்மா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சின்ன பொண்ணுங்க உமாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறியம்மா, பாவம் வந்து தேடிட்டே இருக்கான். சரிக்கா சொல்லுங்க. சொல்றதெல்லாம் இருக்கட்டு, வா இந்த சட்டையை வந்து துவைச்சு போட்டுருவா. வாங்க வாங்க துவைச்சு தரேன். எப்படியோ இந்த செடி பிரச்சனையில என்ன நடந்துச்சோ இல்லையோ, நான் நினைச்சது நடந்துச்சு. பாருங்க இந்த உமா உனா என்கிட்ட செல்வா கிட்ட பேசின சண்டை வர உமா எங்கேயோ போயிட்டாக்கா. எப்ப எனக்கு என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே கீதா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா உனக்கு? ஆமாக்கா பின்ன இருக்காதா என்ன. ஊனா செல்வா கிட்ட பேசின என்ன நல்ல நிப்பா தெரியுமா? உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது தானே. என்கிட்டயும் நிக்கிறது இல்லாம அவங்கிட்டையும் நானாவது 2 திட்டு வாங்கிட்டு வந்துருவேன். அவன் அப்படியா பாவம், அவ கூட இருக்கணும்ல. திட்டி பாவம் செல்வா எப்படிதான் சகிச்சுக்கிட்டு இருந்தான்னு தெரியல. வா வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அவனும் அவ்வளவா ஷாக்கே ஆகல. ஓ அப்படியா, கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டாக்கா. கேஷுவலாவா? அவனுக்கு ஷாக் இருந்தாலும் வெளியே காட்டி இருக்கவா முடியும்? சும்மா ஏதாவது நினைச்சுக்கிட்டு அப்படியே விட்டுருப்பான்னு நினைக்கேன். இல்ல அவன் ஷாக் ஆகுறக்கா. சரி புஷ்பாவை காணல? அவன் எங்கேயாவது இருப்பா. மீன் வாங்கிட்டு வந்தா குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, வச்சாலா எடுத்தாலும் தெரியல. இப்ப என்ன 2 பேரும் ரொம்ப ராசியா விட்டே போல இருக்கு. முன்னாடியெல்லாம் சும்மா என்கிட்ட தான் எதுக்கு எடுத்தாலும் 2 பேரும் ஓடி வருவிய, உங்களுக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டே இருப்பிய. இப்ப என்ன 2 பேருக்குள்ள சண்டையே இல்லாம 2 பேரும் ஒற்றுமை ஆயிட்ட மாதிரி இருக்கு என்ன? ஐயா அப்படியெல்லாம் இல்ல, சண்டை போடுவோம், இருந்தாலும் வெளியே தெரியாம போடுவோம்னு நினைக்கேன். 100 ஆயுசு தாக்கா உங்களுக்கு. என்னைக்குதா என்ன பத்தியா பேசிட்டு இருந்திய? ஆமா புஷ்பா, உன்னை எங்க காணலையேன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க மீனாகரி வச்சா முருங்கைக்காயில வாங்கினியா இல்ல பழைய தோட்டத்தோட எடுத்தியா? எப்படி என்ன நம்ம சண்டை போடக்கூடாது ராசியா போடணும்னு சொன்னா இப்ப இப்படி கேக்கியா? புரியலையே. மீன் வாங்கின எனக்கு 10 ரூபாய் முருங்கைக்காய் வாங்க தெரியாத பாத்திமா, எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன். சும்மா ஒரு மாதிரி கேட்காதானே நக்கலாட்டு. இந்த நக்கல் பேச்சுல என்கிட்ட வேண்டாம். இப்ப நான் அவங்ககிட்ட அப்படி என்ன கேட்டுட்டேன்? உடனே சண்டைக்கு வரா. எங்க நான் இப்ப சண்டைக்கு வந்தேன். என்ன பாத்திமா ஏதாவது சண்டை போடணுங்கிற மூடுலே இருக்கா? சும்மா பேசாம இரு பத்துக்க. ஆமா அப்படியே விட பேசிட்டாலும் எனக்கு உடனே போவி. அப்புறம் நீ ஐயோ சண்டை போடாதீங்க. பாரு கீதா, நான் என்ன சொன்னாலும் அவளுக்கு தப்பாதான் தெரியுது. நீ இப்பதான் கேட்டா 2 பேரும் சண்டை வராதா அப்படின்னு. எப்படி சண்டை வருது பாத்தியா? ஆமாக்கா பார்த்தேன். சரி இந்த பிரச்சனையை விடுங்க, மத்தவன் நீ எப்ப வரவ எடுப்பான்னு ஒன்னும் தெரியல பத்தியா? அவன் எங்கேயும் போட்டு நமக்கு என்ன கீதா. அப்புறம் காணாம போன விஷயத்துல அப்புறம் நம்மளும் சேர்ந்துதான் தேட வேண்டியது இருக்கா. சும்மா இரு. அவ்வளோ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாளுவ. நீ சும்மா இரு. ஓ அவ்வளவு தூரம் ஆயிட்டா? யார காணல? யார கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாவ? ஆமா ஒருட்ட எல்லாமே உடனே எழுதிடணும். இடையில வந்துகிட்டு முதல்ல இருந்தே நீ சொல்லதுக்கு எங்கள்கிட்ட என்ன திராணி எல்லாம் இல்லம்மா. நான் உன்கிட்ட கேட்கல பாத்திமா, நீ சும்மா இரு. நீ சொல்லிக்கிதா என்னாச்சு? எக்கா உங்களுக்கு விஷயமே தெரியாதாக்கா? உமாவை வீட்டுல காணல, காலையில இருந்தே காணல. எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, அவ இங்கேயே சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டாக்கா. எது உமாவை காணலையா? அவனை குளத்தங்கரையில இருந்து துணியை தோச்சிக்கிட்டு இருந்தா நான் இப்பலே பார்த்துட்டு வரேன். போட்டா இடிய தூக்கி அவ தலையிலேயே. அவ அதுலயே ஒரு ஆனந்தத்துல இருந்தா. என்னக்கா சொல்றிய? அது அவ எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. குளத்துல பாத்தியலா? நேத்து ஏதாவது பார்த்திருப்பிய? ஐயே உன் சத்தியம் உள்ளது. நான் என்ன இப்பதான் குளத்துல அவள பார்த்து பேசிட்டு வேற வரேன். அவளை காணலையா? பாத்திமாக்கா இது என்னது? அதுதானே எனக்கு ஒன்னும் புரியலையா. இவ வேற குளத்துல பார்த்தேன்னு சொல்லியா? இவளா? தள்ளி நில்லுங்கம்மா, நடு ரோட்டன்னு உங்க வீட்டு சொத்தா?
தள்ளி நின்று பேசுங்க, ஏடையில வந்து நிக்கிது. ஆமா, புஷ்பா சொன்னது உள்ளதான் போல இருக்கே. நானே இவ்வளவு துணியும் துவைச்சிட்டு டயர்டா வரேன், இதுல வேற வழி விடாம நின்று வேடிக்கை கதை வெட்டி கதை பேசக்கு விட்டா போதும். தள்ளுங்க. ஏய், எங்கடி போனா நீ? எங்கடி போனாவா? ஏய், என்ன என்ன பேசியா நீ? நான் எங்க போனா உனக்கு என்ன? நான் என்ன உன்கிட்ட எழுதிக்கிட்டு தான் போகணுமா என்ன? மரியாதை எல்லாம் ரொம்ப குறையுது. இங்க பாரு, ஏற்கனவே நான் டயர்டா வந்துட்டு இருக்கேன். மறுபடியும் உன்னை அடிக்க வச்சு என்ன டயர்ட் ஆக்கிறாத, புத்தி கெட்டவா. ஏய், ஓவரா பேச வேலை வேண்டானா? அப்படியே பக்கெட்டை தூக்கி தலையில போட்டே நினைச்சிக்க. பேசாம இருந்துரு. சும்மா இருக்கீதா? அந்த பயம் இருக்கணும். ஓவரா உனக்கு தான் பேச தெரிஞ்சுட்டு போவாதானா? வந்துட்டா. இப்ப என்ன என்ன பிரச்சனை உனக்கு? நீ ஒண்ணு இல்லவுமா, நீ போவுமா? அவளுக்கு நேரம் போலனா வேற எதுவும் பண்ண வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வரா? ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. கீதா 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 வா அந்தாக்கல. ஐயே புஷ்பா, நீ ஏன் என்கிட்ட கோவப்படியா? அவளே என்கிட்ட கேக்கியா? நீங்க என்கிட்ட முன்னாடி எப்பவும் அடிச்சுட்டே இருப்பீல, இப்ப ஏன் சண்டை வர்றதில்ல? நீ எங்க நம்ம ஒற்றுமையா இருக்கிறது அவளுக்கு கண்டுபட்டுருமோன்னு நானே உங்ககிட்ட சண்டை போட்ட மாதிரி நடிச்சேன். என்ன பாத்திமா சொல்லியா? அப்படியா? ஆமா, அவளுக்கு நம்மள்கிட்ட சேர்ந்ததே பொறுக்கல தெரியுமா? அதனாலதான் நான் எத்தனை வாட்டி கண்ண காட்டிக்கிட்டே இருந்தேன், நீ என் கண்ணையே பார்க்க மாட்டேங்கிறா. ஓ அப்படியா? எவ்வளவு புறாம பிடிச்சவளா இருக்கிய பத்தியா? ஆமா, இப்ப கூட பார்த்தா இல்லையா உமா ஊர்ல இல்லன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஒரு ஆனந்தம். செல்வாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டா, அங்க இங்க சந்தோஷத்துல கொண்டாடிட்டா. எம்மா இப்ப அவளை கண்டோட என்ன மாதிரி மூஞ்சி எரிஞ்சுக்கிட்டு போறா பாரு. ஆமாக்கா, வர இந்த கீதாவோட இது பிடிக்கவே இல்லை எனக்கு. கேட்டீங்களா? எனக்கு மட்டுமா? எனக்கு தான் பிடிக்கல. என்னத்த பண்ணதுக்கு? வா நம்ம போலாம். சரி வா பாத்திமா. குழம்புக்கு என்ன வச்சா? நேற்றுக்கு வரும்போது சந்தையில இருந்து கருவாடு வாங்கிட்டு வந்தவ, அதை போட்டு எனக்கு ஒரு குழம்பு வச்சேன். நீ என்ன மீனா வாங்கினா? ஆமா, மீன் தான் வாங்கினேன். முருங்கக்காய், பச்சை மிளகு, தக்காளி எல்லாம் கீழே தோட்டத்துல தான் பறிச்சு பார்த்துக்க. ஓ அப்படியாக்கா கதை? சரி வா. எப்பா எப்பா, காய்ச்ச கண்டதான் இவன் மூஞ்சில. இவளை பார்த்தாலே எரிச்சலையா வருதுப்பா. இவ்வளோ துணியை நீ காய போட்டுக்கிட்டு கீழே போக வேண்டியதுதான். உமா உமா, எக்கா எக்கா, மேல வாங்கக்கா. மொட்டை மாடியில நிக்கேன், இங்க மேல வாங்க. இந்த வாரேன். உமா இக்க வாங்கக்கா. என்னக்கா காலில் இருந்து ஆளையே பார்க்க முடியல, எங்க போனிய? நல்ல கேட்டா போ. நீங்க ஒன்ன ஊர்ல காணல, நீ ஊர் ஃபுல்லா தேடி இருக்கும் தெரியுமா? இது என்ன காணலன்னு ஊரெல்லாம் தேடினீல? ஏன் என்ன உமா, எங்கேயாவது போனா சொல்லிட்டு போக கூடாதா? ஏம்மா நேற்று வேற சண்டை, இதுல நீ வேற கோச்சிக்கிட்டு உங்க அம்மா வீட்டு போயிட்டேன்னு தெரியாது, வேற எங்கேயும் போனேன்னு தெரியாது. நான் வேற உங்க அம்மையை ஃபோன் பண்ணி உமா வந்தாளான்னு வேற கேட்டுட்டேன். ஐயே அப்படியாக்கா? நிறைய துணி கிடந்துக்கு அங்க பாருங்க, 2 பக்கெட் நிறைய துணி துவைச்சிட்டு வந்தேன். அதை கொண்டு காய போடுறதுக்கு மேல வந்தேன். துவைக்க போன இடத்துல என்ன தேடனிய? ஆமா உமா, தேடாத்த இடம் கிடையாது. செல்வானனுக்கு வேற ஃபோன் பண்ணி சொல்லியிருந்து. அப்படியா? என்ன சொன்னவ? என்ன சொல்லுவான்? அவன் விட்டது போச்சுடான்னு நினைச்சிட்டு சந்தோஷத்துல இருப்பான். ஒரு ஃபோன் பண்ணி 2வது கேட்கலனா? தெரியும், அவனை பத்தி தெரியும். ஓஹோ, அதனாலதான் இந்த கீதா என்ன பார்த்தோன்னு அவ்வளோ ஷாக்காவி என்ன திட்டுனாளாக்கும். ஆமா சின்ன பொண்ணு, குளத்துக்கு போயிட்டு வர வழியில ஹோட்டல நின்று கதை பேசியிருந்தாலும் என்ன பார்த்தோன்னே கீதா ஷாக் ஆயிட்டா. எதுக்கு என்ன தேடனிய? பின்ன உன காணல தேட மாட்டோமான. அதுக்கு பிறகு லட்சுமி அக்கால வீட்டுக்காரர் தான் குளத்துல நிக்கான்னு சொல்லி சொன்னாரு தெரியுமா? ஆமா, அந்த அண்ணனை பார்த்து பேசினேன். புஷ்பாவை கூட கண்டு பேசினேனே. சரி அம்மா, கொஞ்ச நேரத்துல உன்ன காணாம உடனே பதறிட்டேன் அம்மா. பரவாயில்லையே, என்ன காணலனாலும் தேடாததுக்கு 4 ஜீவன் இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. நானும் 4
நல்ல இதயங்களை சம்பாதிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத, துணியை காய போட்டுட்டு கீழே வா. ஏன்க்கா? இல்ல உமா, கீழே ஐஸ் வருது, ஐஸ் வாங்கலாம் வா. இந்த வாரம் சின்ன பொண்ணு. ஏன் சின்ன பொண்ணு என்ன அப்படி வைக்கிய? இல்ல வசந்தி அக்கா, உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்ன மாத்துறதே நீங்க எல்லாரும் தான். சரி வா. கீழே போய் ஐஸ்காரர் நிக்க சொல்லி சீக்கிரம் வாங்க. சரிக்கா. சொன்ன மாதிரி வசந்தி அக்கா நல்லா மாற்றம் பத்திய சின்ன பொண்ணு. ஆமா உமா, சீக்கிரம் வா. ராணி அக்கா லட்சுமி அக்கா வேற உன்னை தேடிட்டு இருந்தாவ. வாரேன் வாரேன். ஆமாம்மா, ஒரு நாள் லீவு கிடச்சிட்டு வந்துட்டு போகிறேன், பிள்ளையும் கூட்டிகிட்டு வாரேன். சரி சரி. மருமோனா அவ என்ன வேலைக்கு போயிட்டு வரல, வரக்கூடிய நேரம்தான். அவ அண்ணன் தெரு வீட்டில் நிற்கியா? ஆமாம்மா. சரிம்மா. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே போகுது. சரி சரி வாரேன்னு சொல்லி இல்லையா? சரி வைங்க. ஆமாம். இன்னைக்கு தான். சரிம்மா, சரி வைக்கே. வந்துட்டவனி நினைக்கேன். வரட்டு வரட்டு. நீயா? ஏம்மா அப்பா வந்துட்டாவாம்மா. ஏன் அப்பாவை தேடி வந்திருக்கா? நான் உங்க அப்பா வரட்டுன்னு தான் இருக்கேன். எங்க போனவனு தெரியலையே. வரட்டு. ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு இன்னும் வர லேட் ஆகுது. வரலையா? என்ன ப்ராஜெக்ட் வேற நிறைய இருக்கு. எப்போ வருவாப்பா? ஆமா, உங்க அப்பா வர நேரம் காலம் ராகு கேது யமகண்டம் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு பத்தியா வராவ. அதில் எப்போ வரவன்னு எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் பாரு. போட்டி நான் வேற இருக்க கடுப்பில், நீ வேற வந்து போ. வரட்டு, வந்தோன்னே ப்ராஜெக்டை செய்யலாம். சரி, அப்போ நீங்களே இங்கே இருங்க, நான் ஷேனாக்கிட்ட போய் செய்து கேட்குறேன். வர வர கனி, உனக்கு வாய் அதிகம் ஆயிடுச்சு. அப்படியே உங்க அப்பாய போலே இருக்கே நீயும். பாரு, முன்னாடி என்ன பார்த்தா எப்படி பயப்படும், இப்ப பாரு என்ன பேசிட்டு போகுதுன்னு. என்ன நல்லா தானே இருந்தா, நம்மளை பார்த்தோன்னு அப்படியே தலையை கனிஞ்சிட்டா. என்னம்மா என்னாச்சு? என்ன பார்த்தோன்னு வெக்கப்பட்டு தலையை குனியா? ஓஹோ, உனக்கு அப்படி வேற ஒரு நினைப்பு இருக்காக்கா. உன்னை பார்த்து எனக்கு வெக்கம் வேற வரும். என்ன உமா, என்னாச்சு? மூஞ்ச இப்படி குர்றன்னு வச்சிருக்கா? நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? நீ ஏன் சந்தோஷமா வர மாட்டா? ஆக பொண்டாட்டிய காலையிலேருந்து காணலன்னு உனக்கு அத்தனை ஃபோன் பண்ணியிருக்கேவ. நீ ஒரே ஒரு மிஸ்டு கால் உன் நம்பர்லேருந்து ஒன்று ஒரே ஒரு ஃபோனை பண்ணிக்கிட்டு நிம்மதிடா, நம்மளை பிடிச்ச தொல்லை போயிட்டு நான் நிம்மதியா இருந்தியோ? ஐயே, அப்படிலாம் இல்லை உமா. உனக்கு காலை நான் எவ்வளோ பதட்டப்பட்டேன் தெரியுமா? இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகம் உமா, அதான் திரும்ப திரும்ப கால் பண்ண முடியல. அம்மா நீ எங்க போயிருந்தா? எப்போ வந்தா? நான் போனது வந்ததெல்லாம் இருக்கட்டு, அது ரெண்டாவது பார்த்துக்கலாம். என்னை காணலைன்னு இங்கேருந்து ஃபோன் வந்திருக்கு. ஒருக்கா ஃபோன் பண்ணி விசாரிச்சியா? நீ என்னை விட்டு எங்கும் போக மாட்டான்னு எனக்கு தெரியும் உமா. நீ போகக்கூடிய ஆளா சொல்லு. அதுக்கு ஏன் ஆடிக்கிட்டு இருக்கா? ஆமா, நான் இங்க இல்ல. நீ கீதாவுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணியா என்ன? இல்ல, கீதா தான் எனக்கு ஃபோன் பண்ணா. உமாவை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா நான் தெரியாதுன்னு சொன்னேன். உனக்கு எந்த காலத்துல என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு? அவகிட்ட என்ன பத்தி தெரியாதுன்னு சொல்லதுக்கு? சும்மா இருமா, அதை எதையும் பேசிட்டு இருக்காத. படபட கிளம்பு, போலாம். எங்கேயோ? என்ன உமா, மறந்துட்டியா? நாளைக்கு என்ன நாள்? என்ன நாளுன்னு? என்ன நாள்? எல்லாம் நல்ல நாள் தான். ஏன் குதிக்கியா? உமா,
நாளைக்கு நமக்கு கல்யாண நாள். அதுக்கு அதுக்கா? என்ன உமா, வா கடையில் போய் ட்ரெஸ் நகையெல்லாம் எடுக்க வேண்டாமா? போயிட்டு வந்துடலாம் வா. என்னங்க சொல்றீங்க? ஷாப்பிங்கா? ஆமா உமா, ஷாப்பிங் தான். அப்பனா சரி, போமா. எந்த கடைக்கு? உனக்கு எந்த கடைக்கு போகணும்னு சொல்லு, போய் வாங்கிட்டு வந்துடுவோம். நானே நம்ம கல்யாண நாள் அழகா சிறப்பாக கொண்டாடணும்னு சந்தோஷமா வந்தேன். நீ வேற வா உமா. சரி, பின்ன நீங்க இப்பதான் வந்திய, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரி உமா. எப்பா எப்பா, கல்யாண நாள் கிட்ட வர போய் சொல்லி தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா இன்னைக்கு இதையே பிடிச்சிட்டு இருந்திருப்பா. பாவம் இந்த மனுஷன். என்னதான் திட்டினாலும் நம்ம மேல நல்ல பாசம்தான். நம்ம எப்படி கல்யாண நாள ஞாபகம் வச்சிருக்கவ? நானே மறந்துட்டேன். வேலைக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருந்திருக்க, அந்த மலரும் நினைவுகள் எல்லாம் மறக்குமா என்ன? சரி, சின்ன பொண்ணுட்டே வசந்தியை காட்டி ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம். இல்லைன்னா தேடுவாவில்லை. ஓ, சும்மா சாப்பாடுக்கானே மத்தியானம். அப்படியா? என்னண்ணா காலையில் கேட்டபோது சோறு மட்டும் தான் வச்சேன்னு சொன்னா, என்ன குழம்பு வச்சு சாப்பிட்டா? என் மாமியார் நல்ல நாட்டுக்கோழியா பிடிச்சி குழம்பு வச்சிருந்துக்கா. எப்பா செம்மையா இருந்துக்கா. ஒரு பிடி பிடிச்சிட்டேன் பார்த்தியா? மாமியார் என்ன சண்டைக்கு வரலையாக்கா? நான் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. அது கடந்து உறங்கிட்டு இருந்துச்சுக்கா. நான் சாப்பிட்டுட்டு என் பாட்டுக்கு வந்துட்டேன். கையை மணத்தி பாருங்க, என்ன மனமா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் போல உங்களுக்கு ஒரு கிண்ணத்துல போட்டு குழம்பு அடிச்சுட்டாக்கா. ஏன்டா சின்ன பொண்ணு, நான் சாப்பிட்டாச்சு, என்ன வேண்டாம். என்ன நாலு முடி, என்ன ஒரு மாற்றம் உங்ககிட்ட? முன்னாடியெல்லாம் குழம்பு குழம்புன்னு வீடு வீடா பாத்திரத்தை தூக்கிட்டு திரிவிய. இப்போ என்ன எடுத்துட்டு வரட்டான்னு கேட்டா கூட வேண்டான்னு சொல்றிய? வேண்டாம்ண்ணா. இல்லைன்னா ஒரு நாள் கேட்கறது வேற, டெய்லி கேட்ட வேண்டாம் வேண்டாம். இருந்தாலும் நாலு முடி இவ்வளவு மாற்றம் ஆகாதுன்னா? வாவுமா, எத்தனை தடவை ஃபோன் அடிக்குது. 2 வரை ஃபோனை எங்க தான் வச்சிருக்கிய? நான் இப்பதான் ஃபோனை சார்ஜரை போட்டுட்டு வந்தேன், வீட்டுல கிடக்கு. நான் என்னைக்குக்கா ஃபோனும் கையுமா அலைஞ்சிருக்கேன். அதான் நானும் வீட்டில் தான் உமா போட்டு வந்தேன். ஏன் நானும் இவையெல்லாம் வெளியே ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங்கா? என்ன திடீர்னு ஷாப்பிங்கு? நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாள்ண்ணா, அதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்து தரேன்ட்டு கூப்பிட்டாவ. போயிட்டு வரேன்னா. ஓ, அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணியாக்கோ. சரிம்மா, போயிட்டோ. கனி வேணா இங்கே விட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிட்டேன். கிக்கா, நிஜமாவாக்கா? இதில் என்ன இருக்கு, நான் பார்த்துக்கலாம். நீ ஏன் அவனை போயிட்டு வா. போய் நல்ல பட்டா பார்த்து இடன்னா அப்படியே எடுத்துட்டு வர வழியில சர்ச்சில் போய் காணிக்கெல்லாம் போட்டுட்டு போ, சரியா? சரிக்கா. என்ன வசந்தி அக்கா, என்ன ஒரு மாற்றம்? ஏன் சாதா செல்வானே உமாவுக்கு ஒரு பூ வாங்கி கொடுத்தாலே எனக்கு அதில் பங்கு வேணும்னு போய் நிற்பிய. இப்போ நான் பட்டு புடவை எடுத்து குடிக்காம எதுவும் பேசலை. அதான் நான் மாறிட்டேன்னு சொன்னேன், யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. சந்தோஷமா போயிட்டு வாமா. 4 முடி, சரியான 4 முடி தான். நம்பவே முடியல 4 முடி. வாங்க, அப்புறம் நம்ப முடியலன்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் என்ன பண்ணுறது நீ நம்பதுக்கு? நீ போயிட்டு வாமா. சரிக்கா, போயிட்டு வரேன்னா. உமா, போகும்போது பார்த்துப்பா. ஊரார் கண்ணெல்லாம் பற்ற போகுது, சரியா? சரி சின்ன பொண்ணு. அப்போ கனி இருக்கட்டனாக்கா? சரிம்மா. இங்கே உள்ள இருந்து 2 தடவை ப்ராஜெக்ட் வேலை பார்த்துட்டு இருக்காவ. இருக்கட்டும், நான் பார்த்துக்கிட்டேன், நீ போயிட்டு வா. சரிக்கா. உங்களுக்கு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்காக்கா? வேண்டாம் உமா. சரிக்கா, அப்போ நான் வாரேன். வசந்தி அக்கா எவ்வளவு மாறிட்டாவ. முன்னாடிலாம் எதுக்கு எடுத்தாலும் பொறாமப்பட்டுட்டு இருப்பாவ. இப்போ அந்த எண்ணமே இல்லையே. வசந்தி அக்காவை எப்பவும் நம்ம கூட பிறந்த பிறப்பு போல நினைக்கணும். நீ வேற சின்ன பொண்ணு, சீக்கிரம் போ. மாமியார்
குழம்பு காணல சண்டைக்கு வந்துட போகுது. அதெல்லாம் வராதுக்கா, வந்தா பாத்துக்கலாம். சரி சின்ன பொண்ணு. இவ எங்க போனான்னு தெரியல. அம்மா இவள திட்டியது தப்பே இல்லதான். நம்ம கேட்ட அவ்வளவு ரோசம் மட்டும் வருது. இப்ப கூட நம்ம வீட்டுக்கு வரும்போது அவளை காணல. அம்மா தான் சாப்பாடு வேற போட்டாவ. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. எங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவாங்களோன்னு ஃபோனையும் வீட்லயே வச்சுக்கிட்டு போயிடுது. புத்திசாலி தானு நினப்பு. எங்க போச்சோ. இப்ப வேற அம்மா அவ மேல கோவத்துல இருக்கியவ. எப்படி வீட்டுக்குள்ள வருவாளோ? கடவுளே கடவுளே. எப்பா, எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஏங்க நீங்க எப்போ வந்திய? நான் வாரதெல்லாம் இருக்கட்டு. நீ எங்க போயிட்டு வர சின்ன பொண்ணு? உன்கிட்ட எத்தனை தடவை தான் நான் விளக்குறது சொல்லு. ஏதாவது சொன்னா கோவம் மட்டும் வருது. உன பெட்டியும் கட்டிட்டு கிளம்பிட வேண்டியது. கத்தாதீங்க, நான் அமைதியா தானே உங்ககிட்ட பேசுறேன். அதே மாதிரி அமைதியாவே பேசுங்க. ஏன் இப்ப என்னாச்சு? சாப்பிட்டீங்களா? என்ன என்ன சின்ன பொண்ணு வெறும் சோறு மட்டும் செய்து வச்சிருக்கா? குழம்பெல்லாம் யாரு செய்வா? நீங்க இப்படி மதியம் சாப்பிட வருவீங்க எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல தெரிஞ்சா நானே ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன். இப்ப என்ன, வாங்க சாப்பாடு தானே, நான் போட்டு தரேன் வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எங்க அம்மா தந்தாவ. என்ன நீங்களா நாட்டுக்கோழி சாப்பிட்டுட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நீயும் சாப்பிட்டியா? ஆமா, பின்ன அது என்ன, தனி குடித்தனா ஒரே அடியா தனி குடித்தனம் போனோம். இது என்ன உலகத்துல இல்லாத தனி குடித்தனம்? சோத்து பானை ஒன்னாம், குழம்பு ரெண்டாம், அதெல்லாம் முடியாது. சோற வச்சு உங்க அம்மா நாட்டுக்கோழி கறி வச்சதை பார்த்தேன். நாக்கு சும்மா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தது அந்த நாட்டுக்கோழி. அது கொதிக்கும் போது என் நாக்கு பரதநாட்டியமே ஆடிட்டு. நாக்கு பரதநாட்டியம் ஆச்சுச்சா? ஆமாங்க, அழகா அம்மியில அரைச்சிலே குழம்பு வச்சாவ. இது நான் மட்டும் வீட்டுல இருந்ததுன்னா உங்க அம்மைக்கு கை வந்து வலிக்கும், அம்மியில அரைச்சக்கு இடுப்பு வலிக்கும், என்னெல்லாம் சொல்லிட்டு இருப்பாவ. இன்னைக்கு தனக்கு ஒத்தைக்குன்னு சொன்னா என்ன அழகா அரைச்சு தெரியுமா? இல்ல சின்ன பொண்ணு, எங்க அம்மா இப்ப இல்ல, எப்பவுமே சமையல் பண்ணும்போது அம்மியில அரைச்சுதான் பண்ணுவாவ. எங்க அம்மா இந்த மிக்சில அடிச்சதெல்லாம் பிடிச்சாது. பிடிச்சாது எடுப்பார கண்டா குடம் கூத்தாடுன்னு சொல்லுவாவ இல்லையா, அந்த கதையா இருக்கு. பேசாம இருங்க, சாப்பிட்டது தொண்டை வர இருக்கு. அப்படியே நான் ஒரு உறக்கத்தை போடட்டு. ஆமா, உங்க அம்மா ஏதாவது திட்டினாவளா இப்படி குழம்பு தரும்போது? உன் பொண்டாட்டி ஒண்ணு சமையல் பண்ணலன்னு சொன்னாவளா இப்படி? அவைய சொல்லாம இருப்பாவளா சின்ன பொண்ணு? நீ அந்த எதையாவது போட்டு வதக்கி எடுத்தாவது பண்ணிருக்க வேண்டியது தானே? ஆமா, வதக்கி போங்க. நீங்க வேற பக்கத்து வீட்டுல நாட்டுக்கோழி கொதிக்கும் போது நான் என்ன தக்காளி தொக்கா வச்சு சாப்பிட முடியும்? சும்மா இருங்க, உங்க அம்மா வந்தா பாத்துக்கலாம். ஏற்கனவே அம்மா அங்க திட்டிக்கிட்டு தான் இருக்காவ. குழம்பெல்லாம் ஊத்தி எடுத்துட்டானே. இப்ப தேவையில்லாம பிரச்சனை. ஏன் சின்ன பொண்ணு நீ இப்படி இருக்கா? ஆமா, உங்களுக்கெல்லாம் நான் பண்றத பெரிய குற்றமா தெரியும். சும்மா இருங்க, வந்தா பாத்துக்கலாம். ஆமா, வந்தா பாத்துப்பா. ஏம்மா லே, நான் தெரியாம தான் கேக்கேன். மனுஷனா இருந்தா கொஞ்சமாவது ஒரு ரோசம் சூடு சுரண வேணும். சோத்துல உப்பு போட்டு தின்ற எவனா இருந்தாலும் கொஞ்சமாவது ரோசம் இருக்கணும். ஆனா உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கா பாரு. கோழியதான் பிடிச்சாளா, இல்ல அத வந்து குழம்பு வைக்கதான் ஹெல்ப் பண்ணாளா, கொஞ்சம் அரைச்சித்தான் தந்தாளா, இல்ல கொதிக்கும் போது கொஞ்சம் கிளறைத்தான் விட்டாளா? ஒரு வேலை ஒரு துப்புன இடத்துக்கு ஒரு துரும்பு நுழி போடல. அவ நான் வச்ச குழம்ப ஊத்தி நல்லா தின்னுகிட்டு மலமாடு மாதிரி படுத்திருக்கா பாரு. எம்மா விடுங்கம்மா. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம அப்படியே கிடைக்கிறத பாரு. என்ன இப்படியே கிடந்தா விட்டுருவே நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி? மனுஷனுங்கிறா கொஞ்சமா ரோசம் இருக்கான். இதெல்லாம் எதுக்குமா? 2 பானை சோறு எதுக்கு? 2 பானை சோறு இல்ல, சோறு ஒரு பானை தான், குழம்பு தான் 2. ஐயோ கடவுளே, இருக்கிறது 3 பேரு. 3 பேருக்கும் வீட்டுல 300 சைஸாவா சமைக்க முடியும்? சும்மா இருங்க அம்மா. எதனால உடனே என்கிட்ட சொல்லு சும்மா இரு நீ அவகிட்ட ஒண்ணும் சொல்லிடாதல. நான் இந்த நேரம் இங்க வந்ததே தப்புதான்ப்பா. பர்கீசு எலும்பி போறான், சூடு சொரணம் இல்லாம கிடைக்கியா? ஷேப்பா, போயிட்டாவப்பா 2 பேரும். நம்மளே வயறு முட்டை சாப்பிட்டுட்டு எலும்ப முடியாம கிடைக்கும். இதுல வேற வந்து சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காவ. இப்ப எல்லாம் என்ன சண்டைக்கு வர மூடு இல்ல, கொஞ்ச நேரம் ஆவட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு நீ எப்படியாவது பிரச்சனை தேடிதான்ப்பா வருது. நானா ஒதுங்கி இருந்தாலும் என்ன தானா வாவான்னு இழுக்குது. பேசின பேச்சுக்கு சாயங்காலம் ஆவட்டு கொடுத்துறேன். என்னக்கா கூப்பிட்டு இருந்திய?
ஆமா லட்சுமி, வேலையா இருந்து வேலை ஒன்றும் இல்லைக்கா. எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அப்பதான் கொஞ்சம் போய் படுத்தேன். சரி நான் நீங்க கூப்பிட்டேன்னு வந்தேன். ஏன்க்கா? என் தங்கச்சி ஒரு சக்கையை கொடுத்து விட்டுருந்தாம்மா. அது வந்து பழுக்கலை பார்த்துக்க. சக்கை ஜிப்ஸ் போட்டுருவோமா? சக்கை ஜிப்ஸ் அக்கா. சரி அப்போ நிறைய நேராகவுமே அது முடியாதுக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுவோம். எல்லாரும் வந்தாவனா சட்டு சட்டுன்னு அரிஞ்சு அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதானே. சாயங்காலத்து போல பண்டத்துக்கு ஆவல்ல, என்ன சொல்லியா? சரிக்கா. அப்ப நான் சின்ன பொண்ணு உமாவையும் கூப்பிடட்டா? வசந்தியையும்? உமா எங்கேயோ வெளியே போயிருக்காளாம். வசந்தியும் சின்ன பொண்ணையும் கூப்பிடுவோம். இது அரிஞ்சு படபடா பொரிச்சு எடுப்போமா? சரிக்கா. சாயங்காலம் ஆனாலே இந்த பிள்ளைய வந்து ஏதாவது இருக்கான்னு அலை அலையா நிக்குது பார்த்துக்கிடுங்க. எத்தனை நாள் தான் கடையில தான் வாங்கி வைக்கிறதுக்கு? இனி நம்மளே செய்திருவோமா? ஆமா லட்சுமி, நானும் அதுதான் நினைச்சேன். ஏமா என்ன மக்களே, சுபி வந்திருக்கானோ? சைக்கிள் வெளியே நிக்குது. ஆமா மக்களே, வந்தான். வந்துட்டு அவன் கூட படிச்ச பையனுங்க வீடு இதுல பக்கத்துல தான் இருக்கு, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சைக்கிளை விட்டுட்டு இன்னொரு பையனை கூட போயிருக்கான். ஓ அப்படியா? சித்தி ஒன்னும் வரலையாம்மா? சித்தி ஒன்னும் வரல மக்கா. இவன் தம்பி தான் ஒரு சக்கையும் கொண்டு வந்தான். இப்ப கிளம்பிடுவோம் பாத்துக்க. அப்படியா? சரி நான் அவனை போய் பாக்கேன். எடி பண்ணி போவாத, அவன் பக்கத்து தெருவரை போயிருக்கான். இப்ப வருவான், நீங்க இரு. சரிம்மா. இம்மா சக்கை அப்போ என்னம்மா பண்ண போறிய? வெட்டி தாங்கம்மா. அழுக்கல மக்களே, சக்கை ஜிப்ஸ் போட்டுடலாம். சரிம்மா, சரி சரி. சீக்கிரம் படிச்சுக்கிட்டு வாங்க மக்கா. அம்மா சொல்லைய ஒன்னொன்னா எடுத்தாரேன், அரிஞ்சு தந்தியல்னா சீக்கிரமா வேலை முடியல என்ன? சரிம்மா, கிளம்பி கூட்டிட்டு வரேன். சரி சரிப்பா. அக்கா நம்ம சென்னை போயிருந்தோம்லக்கா. ஆமா லட்சுமி, இந்த நேரம் பார்வதி வந்திருக்கா பாத்துடுங்க. என் வீட்டுக்காரே தானே இருந்தாவ. அவையகிட்ட மறுபடியும் அந்த சம்பந்த விஷயமா பேசிட்டு போயிருக்காக்கா. எந்த சம்பந்தம்? என்ன சொல்லியா லட்சுமி? புரியல. அதான் பார்வதிக மோனுக்கு வந்து கேட்டிருக்கா பாத்துக்கிடுங்க. அப்படியா? நல்ல பையன் தானே, அந்த பூமாரி கட்டி கொடுக்க வேண்டியதானே? பூமாரிய கேட்கலக்கா, மறுபடியும் நம்ம பிள்ளையதான் கேட்டிருக்கான். யாருமா? மோனிஷாவக்கா. மோனிஷாவையா? அவைய அப்பாட்ட அன்னைக்கே பேசினேம்மா. அவைய இப்ப எல்லாம் கல்யாணம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாவோ பத்துக்க. அதான் உன்கிட்ட சொன்னனே. ஆமாக்கா, நீங்க என்கிட்ட சொன்னியதான். நீங்க சொன்னதே நான் பார்வதி கிட்ட சொல்லியாச்சு. மறுபடியும் அன்னை நம்ம இல்லாத நேரம் வந்திருக்கா பாத்துக்கிடுங்க. இவையல்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கியா? அதான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்லியேக்கா. இல்ல லட்சுமி, கொஞ்ச நாள் கழியட்டுன்னு நினைக்கவ. நீ பூ மாதிரி முறப்பிள்ள தானே, அதையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல என்ன? நாங்களும் அப்படிதாக்கா ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப அந்த பையனுக்கு ஏதோ உங்க பிள்ளைய பிடிச்சிட்டு போல சொல்லியிருப்பான். அதாவது மறுபடியும் வந்து கேட்டுட்டு இருக்கா. அவ அப்பா படிப்பு முடிய முன்னாடி கல்யாணத்தை பத்தியே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ லட்சுமி. என்னத்த சொல்லதுக்கு? சரி பாரு விடு. நான் இப்ப அவகிட்ட என்னக்கா சொல்லதுக்கு? நான் மறுபடியும் வீட்டை கேட்டேன். எனக்கு வீளும் சண்டை தான் லட்சுமி வரும். அந்த இதுக்கு சரிக்கா. அது இல்லாம நான் வந்து பூமாரியை தான் கொடுக்கலான்னு ஒரு இதுல இருந்தோம் பார்த்துடுங்க. ஆனா அவ இப்படி கேட்கும்போது என்ன சொல்லனே தெரியலக்கா. விடு லட்சுமி அந்த பேச்ச, மற்றது அப்புறமா பாத்துக்கலாம். சரி ராணியக்கா. அம்மா இங்க வாங்கலாம். என்ன வாரேன் மக்களே. ராணியக்கா தான் கோச்சுக்கிட்டாவளா என்னன்னு தெரியலையே. போய் பாப்போம். ராணியக்கா கிட்ட பேசினதெல்லாம் ராணியக்கா தான் நினைச்சிருப்பாவளா என்னன்னு தெரியலையே. இந்த பார்வதி கேட்ட சொல்லி நானும் கேட்ட ராணியக்காளுங்க முகமே மாறி போச்சு. அவையெல்லாம் எத்தனை நாள் கொடுக்கலன்னு சொன்னாவ. நம்மளும் திரும்ப கேட்டோன்னு ராணியக்கா தப்பா நினைச்சிட்டாவ போல இருக்கு. ஒழுங்கா மூஞ்சி கொடுத்து கூட பேசலையே. மணி வேற 10ஆகுது. இல்லைன்னா ராணியக்காள்கிட்ட போய் பேசிட்டாது வந்துடலாம். என்ன பண்றது? ராணியக்கா அவ்வளோ சீக்கிரத்துல என்கிட்ட கோவப்படவும் மாட்டாவ. இன்னைக்கு ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி மாறி போச்சு. கொடுக்க விருப்பத்துல தவள சும்மா கேட்டது தப்புதான். இந்த பார்வதிக்காக நான் கேட்கவே ராணிக்கா என்ன நினைச்சா அவ்வளோ கடவுளே. என்ன டீ படுத்தால ராணியக்கான்னு புலம்பிட்டு கிடைக்கியா? ஆமா நான் புலம்புறேன். இதைய பார்த்தாவ கொஞ்சம் மனசை கண்ணாயிரலான்னு வந்து படுத்தேன். அந்த நேரத்துல இருந்தே ராணியக்கான்னு சொல்லிட்டு கிடைக்கியா? ஏன் ராணியக்கால உனக்கு என்ன சண்டையா? ஆமா சண்டை. இதைய பார்த்தாவ ஏதாவது உண்டுனா உடனே அதை ஊதி பெருசாக்கிறணும். சண்டையாமே சண்டை. நான் உங்ககிட்ட சண்டைன்னு சொன்னா அதுக்கு ஏன்டி கத்தியா? நான் உங்ககிட்ட பொறுமையா தானே கேட்கேன். ஒரு மாதிரி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சாயங்காலத்துல இருந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா. அதான் சண்டையா போட்டியேன்னு கேட்டேன். இதுல என்ன இருக்கு? ஆமா அப்படியே சண்டை போட்டுட்டாலும் ராணியக்கா என்ன பேசாத போனவன அதுக்கெல்லாம் காரணம் உங்க தங்கச்சி தான் பாத்துக்கிடுங்க. சும்மா அந்த பையனுக்கு போய் ராணியக்கால மூளை கேளுன்னு சொல்லிட்டு இருக்குது.
ஏன் மறுபடியுமா சொன்னா? ஆமா, நேத்து கூட ஃபோன் பண்ணி ஒரு டைம் மட்டும் கேட்டு சொல்லிங்க மைனி மைனின்னு சொல்லிட்டு ஒரே பாசத்துல முளை பொழிஞ்சிட்டு இருந்தா. இவ பேச்சு கேட்டு நானும் ராணியக்கால போய் மறுபடியும் கேட்டேன். ராணியக்கால மூஞ்சி அப்ப இருந்தே சரியில்லை. என்ன சொல்லியா? மறுபடியுமா போய் கேட்டு அவங்க ஒரு மாதிரி சொன்னவ? ஐயோ, ஒரு மாதிரி எனக்கு திட்டி இருந்தா கூட ஒண்ணும் இல்ல, முகம் கொடுத்து பேசாம போற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் கூட ராணியக்கா அந்த மாதிரி என்கிட்ட பண்ணதே கிடையாது. இவளால நான் போய் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்த மாதிரி இருக்கு எனக்கு. அவாதான் சொன்னானே, நீ மட்டும் ஏன் போய் திரும்ப திரும்ப கேட்டா? அது உன் தப்பு தானே. பண்ணியதெல்லாம் நீங்களும் உங்க தங்கச்சியும் பண்ணுங்க, கடைசி எல்லா தப்பையும் ஏன் தலைக்கு போடுங்க. ச்சே, ராத்திரியான ஒரு நிம்மதியான உறக்கம் கூட இல்ல. இவ எதுக்கு இப்ப என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறா? ராணியக்கால் அவளும் பேச்சு இல்லைன்னா அவியல்கிட்டலே போய் பேசணும். என்கிட்ட வந்து ஆடிக்கிட்டு போறா. ஏ லட்சுமி, வந்து பாடு, எதுனாலும் காலையில பேசிக்கலாம் வா. நீங்க என்ன மாதிரியே தூங்குங்க, நான் இங்க இருக்கேன். ஏதோ சண்டை தான் போல. எத்தனை நாளைக்கு பாப்போம். பா, நிறைய நாளுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மீன் கறி சாப்பிட்ட டேஸ்ட் கிடைச்சிருக்கு வசந்தி. இன்னைக்கு எப்படி வச்சா? ஏங்க எப்போ வைக்கும்போது வச்சேன், ஏன்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நிஜமா எனக்கு நல்லா இருந்துச்சு வசந்தி. வயிறார சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா, எப்படி வச்சா? இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு பார்த்துடுங்க. வந்து அரைச்சி கறி வச்சிடலான்னு பார்த்தா கரண்ட் வேற இல்லை. சரி வரண்டுட்டு 1 மணி நேரமா வெயிட் பண்ணேன், கரண்டே வரல. அந்தால சரி வெளியே அடுக்கவளையில அம்மி கிடந்துல, அம்மியை நல்லா கழுவி அம்மியில் வச்சு நீங்கள் அரைச்சாக வச்சேன். சும்மா இல்ல, கறிக்க டேஸ்ட் அம்மியில அரைச்சி வச்சா டேஸ்ட் தான்ப்பா. பாரா, நல்லா இருந்துச்சு வசந்தி இன்னைக்கு. எனக்கு அப்பவே தெரிஞ்சு நீங்க எப்பவுமே வச்ச சோறுலயே கொஞ்சம் மீதி வைப்பிய. இன்னைக்கு 2வது தானி வேற கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கு. சந்தோஷமா இருந்துச்சுங்க. நல்லா இருந்தன? ஆமா வசந்தி, சூப்பரா இருந்துச்சு. கேட்க நினைச்சேன், தம்பிக்கு வீடு பூட்டி கிடக்கு, வீட்டுல யாரும் இல்லையா? பிள்ளை இங்கதான் இருக்கா? ஆமாங்க, 2 இருக்க நாளைக்கு கல்யாண நாளாம். அதான் அவளுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்தாரன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கடைக்கு போயிருக்கான். சரி பிள்ளை எப்படியும் தூங்கிடுவா, அதான் எங்க இருக்கட்டுன்னு சொன்னேன். ஓ, அதான் அக்காலம் தங்கச்சி மச்சி அந்த ரூம்ல ஏசியும் போட்டுட்டு படுத்தாச்சு இல்லையா? ஆமாங்க. பிள்ளை 2 பேரும் சாப்பிட்டாவளா எப்படி? 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் படிக்கவ. போன் பண்ணி அதான் கேளு, வர லேட் ஆகுமா என்ன? நீ ஏண்டாம், அதைய பாத்துட்டு எடுத்துட்டு வரட்டு. போன் பண்ணா தொந்தரவாலியா இருக்கா? வசந்தி, நிஜமா உன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு வசந்தி. சும்மா இருக்குங்க, என்ன மாற்றம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க, இதுலயே இருந்தா அங்க போமா ஹாலுக்கு. இரு வசந்தி, கொஞ்ச நேரம் பேசலாம். பேசலாமா? இன்னைக்கு என்னங்க? இன்னைக்கு மதியம் ஆபீஸ்ல லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட ஒர்க் பண்ற சார் ஒரு கதை சொன்னார் வசந்தி. அதை நினைக்கும் போது சிரிப்பா வருது. கதையா? என்னங்க, என்ன கதை? சரி சொல்லி, அதனாலதான் இரு. சரிப்பா, சீக்கிரம் சொல்லுங்க. இனிதான் எனக்கு பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வைக்கணும். இரு, ஒரு 5 நிமிஷம் இரு. இது ஒரு மாமியாருக்கு 3 மருமகனுலாம். அவையில 3 பிள்ளைய 3 பொம்பளை பிள்ளைலாம் கட்டி கொடுத்து 3 மருமகனு. இந்த மருமகனுள்ள கடைசி காலத்துல நம்மள யாரு பாப்பா, இந்த 3 மருமகன்ல யாரு பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு மாமியாருக்கு ஒரு டவுட் வந்துச்சான். மாமியாருக்கு மருமகனுக்கு மேலே டவுட்டு? ஆமா. சரி, நம்ம மருமகனுள்ள செக் பண்ணியே பாத்துருவோம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் மாமியாரு பெரிய ஏரிக்கு, இந்த போட்டு மாதிரி இருக்கும் தெரியுமா, படகு, அந்த படகுல மூத்த மருமகனும் மாமியார போயிட்டு இருந்திருக்காவ. கொஞ்சம் தூரம் போனோன்னா மாமியாரு சரி மருமகனை செக் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு அப்படியே ஏரிக்குள்ள குதிச்சுக்கிட்டான். ஐயோ, அப்புறம் மருமன் உடனே ஐயோ அத்தைன்னு சொல்லிட்டு உடனே ஏரிக்குள்ள மருமகனும் குதிச்சு மாமியார காப்பாத்திட்டானா. அடுத்த நாள் காலையில மூத்த மருமனுக்கு வீட்டு வாசல்ல அப்படி ஒரு ஆல்டோ கார் வாங்கி விட்டுருக்கு. கதவை திறந்து வெளியே வந்த மருமவன் காரை பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டான். அதுல இது மாமியாரின் அன்பு பரிசுன்னு எழுதி இருந்துச்சு. அதை பார்த்து அவனுக்கு ஒரே சந்தோஷம். நேற்று நம்ம மாமியாரை காப்பாத்து, நம்ம மாமியார் நமக்கு ஒரு பரிசு வாங்கி வந்துட்டு அவன் ஒரே சந்தோஷத்துல இருந்தான். அப்புறம் மாமியாருக்கு திருப்தி தான், மூத்த மருமவன் நல்ல மருமவன் நம்மளை கடைசி காலத்துல கண்டிப்பா பார்ப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சந்தோஷத்துல சரி நம்ம யார் 2வது மருமகனை செக் பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதே ஏரிக்கு 2வது மருமகனை கூட்டிட்டு போச்சான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் அத மாதிரியே ஏரிக்குள்ள குதிச்சிட்டான். அவன் என்ன பண்ணா? காப்பாத்தினா போயிட்டானா? அவன் எங்க சும்மாயே விடுவான்? அத்தை இல்லையா,
ஐயோ அத்தைன்னு சொல்லிட்டு அவனை உள்ள குதிச்சு மாமியாரை காப்பாத்திட்டான். மாமியாரை காப்பாத்தி வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டான். அதே மாதிரி தான் அடுத்த நாள் காலையில அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆல்டோ கார், அந்த கார்லயும் இது மாமியாரின் அன்பு பரிசுன்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு. நல்ல மாமியார் இல்ல? நல்ல மாமியார் மட்டுமா, நல்ல மருமகனும் கூட இல்லையா. அவனுக்கும் ஒரே சந்தோஷம். நம்ம அத்தையை காப்பாத்தினதால நம்ம அத்தை நமக்கு வந்து காரே வாங்கி கொடுத்துட்டான்னு அவ்வளோ சந்தோஷத்துல இருந்தான். அப்புறம் அந்த மாமியாருக்கு சரி நம்ம 2 மருமகனையும் செக் பண்ணிட்டோம், 3வது ஒரு மருமகன் இருக்கான் இல்லையா, அவனையும் செக் பண்ணி பாத்துருவோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கூட்டிட்டு அதே ஏரிக்கு அதே மாதிரியே போயிருக்காவ. போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரியே தண்ணியில குதிச்சிருக்காவ. குதிச்சுக்கிட்டு காப்பாத்துக்க மாப்பிளன்னு கத்தி இருக்கு. எப்படி அவனை உடனே குதிச்சு காப்பாத்திட்டானா? அவன் எங்க வாடி வா, இப்பதாண்டி எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஒரு அடங்கா பிடாரி என் தலையில கட்டி வச்சுக்கிட்டு அத்தாளம் மூலம் கொஞ்சம் நஞ்சமா ஆட்டம் போட்டிய, போடி அந்தாக்குலயே போ, ஏரியிலே முங்கியே போ அப்படின்னு சொல்லி காப்பாத்தாம போயிட்டானாம். ஐயோ, அப்புறம் என்ன, அப்புறம் அடுத்த நாள் காலையில அவனை முழிச்சு வரும்போது அவன் வீட்டு முன்னாடியே அப்படி ஒரு கார்னா, இது என்ன காரு, ஆல்டோ இல்ல, BMW காரு. அதான் மாமியாரே தண்ணியில முங்கி போயாச்சு இல்லையா, இப்ப யாரு கார் வாங்கி கொடுத்தா? அந்த கார்ல இது மாமனாரின் அன்பு பரிசு அப்படின்னு எழுதி இருந்துச்சான். இப்படி அவரு கதையை சொல்லும் போது நாங்களும் சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து மேனேஜர் வேற வந்துட்டு, என்ன லஞ்ச் டைம்ல என்ன ஒரே கூத்தடிச்சுட்டா இருக்கிறீங்கன்னு திட்டாரு. என்னக்கா, வா உமா வா, உங்க அத்தான் கதை சொல்லிட்டு இருக்காவ. ஐயே சொல்லுங்க அத்தா, இப்பதான் கதை முடிஞ்சு, நான் பிறகு உனக்கு சொல்லி தரேன். அத்தான் நல்ல கதை சொல்லியிருப்பாவ்லே, ஓ அதுக்குதான் சிரிச்சு இருந்தேளாக்கும். ஆமா உமா, சரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா இப்படி? ஆமாக்கா ட்ரெஸ் எடுத்தாச்சு. பிள்ளை எங்க தூங்கிட்டானோ? ஆமா உமா தூங்கிட்டா பத்துக்க. செல்வாவை வர சொல்லு பிள்ளைய தூக்கிட்டு போறதுக்கு. சரிங்க அத்தா. சாப்பிட்டியா உமா? ஆமா அத்தா, வெளியே வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சரி உமா, சாப்பிட்டேன்னா சொல்லு, கொஞ்சம் சாப்பாடு கிடக்கு சாப்பிட்டுனா. வேண்டாக்கா, சாப்பிட்டுட்டு தான் வந்தேக்கா. சரி உமா, வா பிள்ளை தூக்கி தரேன். அத்தான் எப்படி கதை சொல்லியாவ தெரியுமா உமா? முன்னாடியே அத்தான் கதை தானே நல்லா சொல்லுவாவ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.